பிக் பாஸ் தமிழ் 9 நிகழ்ச்சியில் இருந்து நடிகை சாண்ட்ராவின் வெளியேற்றம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அவரது பயணம், வெளியேற்றத்திற்கான காரணங்கள் மற்றும் அதன் பின்னணியில் நடந்த முக்கிய நிகழ்வுகளைப் பற்றி விரிவாக பார்ப்போம். சாண்ட்ரா எமி ஒரு பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி நடிகை மற்றும் மாடல். தனது கணவர் பிரசின் பத்மநாபருடன் பிக் பாஸ் தமிழ் 9 வீட்டிற்குள் வைல்ட் கார்டு போட்டியாளராக நுழைந்தார். இந்திய பிக் பாஸ் வரலாற்றில் ஒரு தம்பதியினர் ஒன்றாக நுழைந்தது இதுவே முதல் முறை. சாண்ட்ராவின் துணிச்சலான ஆளுமை மற்றும் உணர்ச்சிபூர்வமான அணுகுமுறை அவரை விரைவிலேயே ரசிகர்களின் விருப்பமான போட்டியாளராக மாற்றியது. ஆனால் அவரது வெளியேற்றம் பல நாடகீய நிகழ்வுகளின் உச்சக்கட்டமாக அமைந்தது. சாண்ட்ராவின் வெளியேற்றத்திற்கு முக்கிய காரணம் சர்ச்சைக்குரிய டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க். இந்த டாஸ்கின் போது போட்டியாளர்கள் நீண்ட நேரம் ஒரு காருக்குள் இருக்க வேண்டும். இந்த டாஸ்கின் போது பார்வதி மற்றும் காமருதீன் கே ஆகியோர் சாண்ட்ராவை வலுக்கட்டாயமாக காரில் இருந்து வெளியே தள்ளினர். இந்த ஆக்ரோஷமான செயல் சாண்ட்ராவிற்கு பீதி தாக்குதலை ஏற்படுத்தியது. சபரிநாதன் மற்றும் கானா வினோத்குமார் ஆகியோர் சாண்ட்ராவிற்கு உதவ விரைந்தனர். நேரடி ஒளிபரப்பை பார்த்து பார்வையாளர்கள் சாண்ட்ரா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவித்தனர். வீட்டிற்கு திரும்பிய சாண்ட்ரா பாரு மற்றும் காமருதீன் அருகில் பாதுகாப்பற்றதாக உணர்வதாக கூறி பிக் பாஸ் தன்னை வீட்டிற்கு அனுப்பும்படி கெஞ்சினார். இந்த சம்பவம் பார்வையாளர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ரேட்கர் துவாரு போன்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டாகின. பலர் பாரு மற்றும் காமருதீன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரினர். இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஒரு முக்கிய அத்தியாயமாக அமைந்தது. இந்த நிகழ்வுக்கு முன்னரே பதட்டங்கள் அதிகரித்திருந்தன. சாண்ட்ரா தனது நேரடியான விளையாட்டு பாணியால் இந்த முக்கியமான டாஸ்கின் போது குறிவைக்கப்பட்டார். சில ஹவுஸ்மேட்கள் பாரு மற்றும் காமருதீன் செயல்களை எதிர்த்தாலும் அவர்கள் இருவரும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தனர். இந்த சம்பவம் உடல் ரீதியான ஆக்ரோஷத்தை உள்ளடக்கியது. இது பொதுவாக பிக் பாஸ் விதிகளுக்கு எதிரானது என்பதால் மிகவும் அதிர்ச்சியளித்தது. ஒரு நாடகீய வார இறுதி அத்தியாயத்தில் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி இந்த சம்பவத்தை பற்றி பேசினார். பாரு மற்றும் காமருதீன் வன்முறை நடத்தையை அவர் கடுமையாக கண்டித்தார். சாண்ட்ராவிற்கு பீதி தாக்குதல் ஏற்பட்டது வெறும் ஃபிட்ஸ் அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். சேதுபதி காமருதீன் மற்றும் பாருவுக்கு தங்கள் செயல்களை விளக்க ஒரு வாய்ப்பை வழங்கினார். ஆனால் அவர்கள் சாண்ட்ராதான் தங்களை தூண்டினார் என்று கூறி தொடர்ந்து அவளை குறை கூறினர். இறுதியில் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் ஒரு வரலாற்று நகர்வாக விஜய் சேதுபதி இருவருக்கும் ரெட் கார்டுகளை வழங்கினார். இது பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக 2 ரெட் கார்டுகள் வழங்கப்பட்ட நிகழ்வாகும். இதன் மூலம் அவர்கள் இருவரும் ஃபினாலேவுக்கு 2 வாரங்களுக்கு முன்பே உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். சாண்ட்ராவை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதற்கும் அதைத் தொடர்ந்து ரெட் கார்டு வெளியேற்றங்களுக்கும் எதிர்வினைகள் தீவிரமாகவும் மாறுபட்டதாகவும் இருந்தன. பல ஹவுஸ்மேட்கள் இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்தனர். சபரிநாதன் மற்றும் திவ்யா போன்றவர்கள் ரெட் கார்டு முடிவை கொண்டாடினர். மற்றவர்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தினர். காமருதீன் நண்பரான கானா வினோத் அவருக்காக அழுது பாருவுடனான உறவை துண்டிக்க அறிவுறுத்தினார். சமூக ஊடகங்கள் எதிர்வினைகளால் நிரம்பி வழிந்தன. ஜஸ்டிஸ் ஃபார் சாண்ட்ரா, ரெட் கார்டு ரைட் டிசிஷன் மற்றும் விஜய் சதுப்தி போன்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்ட் ஆகின. பல பார்வையாளர்கள் இதை நிகழ்ச்சியின் வரலாற்றில் மிகவும் திருப்திகரமான அத்தியாயம் என்று பாராட்டினர். வன்முறைக்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை புகழ்ந்தனர். விஜய் சேதுபதி உடல் ரீதியான ஆக்ரோஷத்திற்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தார். அத்தகைய நடத்தை பொறுத்து கொள்ளப்படாது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். சாண்ட்ராவின் வெளியேற்றம் பார்வையாளர் வாக்குகள் அல்லது அவரது விதிமீறல்கள் காரணமாக அல்ல, மாறாக மற்ற ஹவுஸ்மேட்களின் ஆக்ரோஷமான செயல்களின் நேரடி விளைவாகும். இந்த சம்பவம் மற்றும் அதைத் தொடர்ந்த ரெட் கார்டு வெளியேற்றங்கள் பிக் பாஸ் தமிழ் 9 இன் இயக்கவியலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின. இது வீட்டில் நெறிமுறை நடத்தை மற்றும் நியாயமான விளையாட்டின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டியது. ஒழுக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலுக்கு ஒரு புதிய முன்னுதாரணத்தை அமைத்தது. சாண்ட்ராவின் பதில் மற்றும் அவரது வெளியேற்றம் மன உளைச்சல் மற்றும் பயத்தால் குறிக்கப்பட்டது.
பாதுகாப்பற்றதாக உணர்வது பற்றி அவர் தைரியமாக பேசியது பல பார்வையாளர்களுடன் எதிரொலித்தது. பார்வையாளர்களிடமிருந்து அவருக்கு கிடைத்த அபரிமிதமான ஆதரவு ஒரு அனுதாபமான நபராக அவரது நிலையை உறுதிப்படுத்தியது. இந்த சம்பவம் ரியாலிட்டி தொலைக்காட்சி போட்டியாளர்கள் மீது ஏற்படுத்தும் தீவிர அழுத்தங்கள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பாதிப்புகளை நினைவூட்டியது. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு போட்டி சுருங்கியது. மீதமுள்ள போட்டியாளர்கள் கிராண்ட் ஃபினாலேவை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். எதிர்பாராத திருப்பங்கள், குறிப்பாக ரெட் கார்டு வெளியேற்றங்கள், பிக் பாஸ் தமிழ் 9 அதன் நாடகீய மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் தருணங்களுக்காக நினைவு கூறப்படும் என்பதை உறுதிப்படுத்தின. பிக் பாஸ் தமிழ் மற்றும் தமிழ் பொழுதுபோக்கு ரசிகர்களுக்கு சாண்ட்ராவின் வெளியேற்றம் ஒரு பெரிய நிகழ்வாக இருந்தது. இது போட்டித்தன்மை மற்றும் போட்டியாளர் நலன் மற்றும் நியாயமான விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது.